முத்தழகு சூப்பரா அந்த 2 பாம்ப புடிச்சு போட்டுட்டாங்க. "ரொம்ப தைரியங்க உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ பூமி சொல்றாரு, "நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா உங்க மனசுல நான் தான் இருக்கேன். எப்போ அத நிரூபிக்கிறனோ, அப்ப நீங்க என்ன ஏத்துப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு முத்தழகு அப்படியே பார்க்குறாங்க. கண்டிப்பா நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழற நாள் வருங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு பூமி சொல்றாரு. பேச்சு வீரமுத்து 2 பேருமே ஜோசியர கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்ப ஜாதகத்த குடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட மருமக முத்தழகு மாசமா இருக்கா. ஆனா பாம்பு புடிச்சிருக்கா. இதனால ஏதாவது தோஷம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. ஜாதகத்த பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, "கண்டிப்பா இந்த அஞ்சலிக்கு குழந்தை பொறக்கிற பாக்கியம் இல்லாத மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்றீங்க? மாசமா இருக்காளே! ஒரு வேளை பூமிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுனால இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல. பாம்பு புடிச்சது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அது நம்ப ஊர்ல ஒரு சாமியா தான் நம்ம கும்பிடுறோம். அந்த தெய்வமே வந்து வாழ்த்துனா மாதிரி தான். அது தப்பு இல்ல. அது தோஷமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல. ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். அந்த குழந்தை உங்கள மாதிரி நல்ல தைரியமா இந்த வீட்டோட மகாலட்சுமியா தான் பொறக்கும். அந்த குழந்தை ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த குழந்தை பொறந்ததுலேருந்தே உங்க வம்சம் சூப்பரா இருக்கும். அந்த குழந்தை யாரு பெத்தெடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட மருமகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் எல்லாத்தையுமே சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வீரமுத்து சொல்றாரு, "இல்ல அஞ்சலி தான் என்னோட மருமகளா இருக்கணும். அவளுக்கு தான் குழந்தை பொறக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வெளியே வராரு. அப்போ முத்தழகு பார்த்துட்டாங்க. "என்ன இங்கே வந்திருக்கீங்க? என்ன முத்தழகு எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நல்லா இருக்கா ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன உண்டாயிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா ஜோசியம் பார்த்தாங்களா அத்தை?" அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. "ஆமாம்மா பார்த்தாங்க. என்ன நல்லா இருந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு குழந்தை பொறக்கும். சூப்பரா வரும் வீடு" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்லலாமா?" அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இல்ல பூமிக்கு வந்து ஒரு பெரிய கண்டம் இருக்கு. ஆனா அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லலை. உன்கிட்ட நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னாச்சு? என்ன சொல்கிறீங்க? அவருக்கு கண்டமா? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்தழகு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, "இல்லை கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் பேச்சோட பிள்ளையா அவர் இருந்தார். அதனால் அவங்கக்கிட்ட சொன்னேன். இனிமே உன்னோட வீட்டுக்காரு உன் கழுத்தில் தாலி கட்டினோடனே அவருக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பு. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். உன்னோட தாலி பாக்கியம் தான் அவரை காப்பாற்றும். இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த கண்டம் தான். இனிமே எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிரும். நீ காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க முத்தழகு. "என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பா முத்தழகு, நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னோட இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜோசியர் கிளம்பிட்டாரு. முத்தழகு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஐயோ கடவுளே, அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டா பூமி கத்துறாரு. ஓடி போறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல கண்ணுல ஏதோ தூசி விழுந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. "காட்டுங்க காட்டுங்க ஃபர்ஸ்ட்டு காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புடவைய எடுத்து அப்படியே தொடச்சி விடுறாங்க. "என்ன முத்தழகு, என்னை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இங்கே அந்த மூட்டையில் மண் ரொம்ப நாளாக இருக்குது. அதை எடுத்திருக்கீங்க. அதனால தான் கண்ணில் பட்டுடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க. எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணுறேன்" அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. "என்ன பேசுகிறீங்க? மாசமாக இருக்கீங்க. நீங்கள் போய் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பூமி சொல்கிறாரு. "நான் சொல்கிறத கேளுங்க. நான் பார்த்துக்கிறேன். கண் உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா தான் இருக்குது. நானே பார்த்துக்கிறேன். என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகிட்ட சொல்கிறாங்க. முத்தழகு